जननी जन्म सौख्यानां वर्धने कुल संपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका गजाननं भूत गणादि सेवितं कवित्त जम्बु फलसार पक्षितम् उमासुतं शोक विनाश कारणं नमामि विघ्नेश्वर पादपङ्कजम् आदित्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरु शुक्र शनिभ्यश्च राघवे केतवे நமஹ. உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் மக்கள் ஜோதிடர் டாக்டர் ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்க நம்புறேன். இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடியது வார ராசி பலன் என்ற வகையில எந்தெந்த ராசிக்கு இந்த வாரம் என்னென்ன சொல்றது. ஒரு வாரமும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஒரு வாரமும் நமக்கு என்னென்ன இருக்கும், என்னென்ன விஷயங்கள் நமக்கு நடக்கிறது, என்னென்ன பண்ணணும் அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதுல பாத்தீங்கன்னா இந்த வாரம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்க போறோம். யாரை நம்ப வேண்டும், யாரை நம்ப கூடாது, இந்த வாரத்துல கடன், இஎம்ஐ, லோன், இந்த சில விஷயங்கள்லாம் நம்ம கழுத்தை நெரிக்கக்கூடிய அளவுக்கு சில பேருக்கெல்லாம் யார் யாருக்கெல்லாம் இருக்கும், எந்தெந்த விஷயத்துல நாம் கவனமாக இருக்க வேண்டும், கணவன் மனைவி, பொதுவாக வேலை விஷயத்துல, சொத்து, அதே போல தொழில் செய்யக்கூடிய இடத்துல, பிசினஸ் பண்ணக்கூடிய இடத்துல நமக்கு எப்படி எல்லாம் இருக்கு, என்னென்ன சூழ்நிலைகள் நம்ம சந்திக்க போறோம், தற்போது கிரக நிலையை ஆராய்ந்து அதனை அடிப்படையாக கொண்டு இந்த வார ராசி பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். பங்கு சந்தை லாபத்துடன் இருக்குமா, கணவன் மனைவி எல்லாம் எப்படி, எந்த சூழ்நிலையில இந்த வாரத்துல எந்த அளவுக்கு சில விஷயங்கள் இருக்கும், மூத்த குடிமக்கள்லாம் எப்படி இருப்பாங்க, இந்த வாரத்துல நிகழக்கூடிய நிகழ்வுகள் என்னென்ன அப்படிங்கறத பார்க்கலாம். சொத்து, நீதிமன்றம், இது போன்ற விஷயங்கள்லாம் எப்படி இருக்கும். கண்களுக்கு தெரியும் அனைத்து நன்மையும் அல்ல, தாமதமாகும் அனைத்தும் தோல்விகளும் அல்ல. சோ ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களை விட்டு விலகுபவர்கள் அனைவரும் எதிரிகள் அல்ல. சில நேரங்களில் இறைவன் தடுக்கின்ற பாதையை உங்களை காப்பாற்றும் பாதையாக கூட இருக்கலாம். நீ இந்த வழியில போகாது, இந்த வழியில போ, உனக்கு இது நல்லது அப்படின்னு இறைவன் உனக்கு காட்டுவான். உனக்கு அப்படி காட்டக்கூடிய வழி உனக்கு சிறப்பான ஒரு வழியாக இருக்கும். அதனால இந்த ராசி பலன்கள் அப்படின்னு சொல்லும் போது 12 ராசி பலன்கள், மேஷ ராசியிலிருந்து மீன ராசி பரியந்தம் எப்படி இருக்கு நமக்கு. நம்மளோட இந்த வார்த்தை நீங்க கேட்டுட்டீங்கன்னு சொன்னா இந்த வாரத்துக்கு நீங்க எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எதுல எச்சரிக்கையா இருக்கணும், எதுல எப்படி இருக்கணும், என்னென்ன செய்யணும், நமக்கு என்னென்ன செய்தால் நமக்கு சிறப்பு நன்மை அப்படிங்கிறத சமயோஜித புத்தியுடன் பார்த்து நாம் நடந்து கொள்ள வேண்டும். என்னென்ன பேசுறோம், என்னென்ன முக்கியமா என்னென்ன பேசுறோம் அப்படிங்கறதெல்லாம் கவனம் தேவை. சரிங்களா? சுபம். வாழ்க வளமுடன். கும்பராசி நேயர்களே, இந்த வாரம் விதி உங்களை சோதிக்காது, உங்களுக்கே ஒரு மேடை அமைத்து கொடுக்கும். ஆனால் அந்த மேடையில் நிற்பீர்களா அல்லது இல்லை பயந்து பின்வாங்குவீர்களா என்பதை உங்கள் எதிர்காலத்தை தீர்மானிக்க போகிறது. இதுதான் இந்த வாரத்திற்கான பதில். உங்களுக்கு வேலை அப்படின்னு எடுத்துக்கும் போது இதுவரை கவனிக்கப்படாத உங்கள் திறமை திடீரென்று வெளிச்சத்திற்கு வரும். உங்கள் பெயர் முக்கியமான பொறுப்புகள் பளிச்சிடப்படலாம். பிசினஸ் புதிய யோசனை மற்றும் வருமானத்தை விட லாபம் தர டிஜிட்டல் அது ஆன்லைன் முயற்சிகள் எல்லாம் சாதகமாக அமையும். ஃபேமிலி, குடும்பம், நீண்ட நாட்களாக பேசப்படாத ஒரு விஷயம் முடிவுக்கு வரும். குடும்பம் ஒற்றுமை அதிகரிக்கும். திருமணம், துணையின் ஆதரவு உங்கள் மன அழுத்தத்தை குறைக்கும். புரிதல் அதிகம் இருக்கும், புரிதல் அதிகமாக இருக்கும், நல்லா வலுப்படுத்தும், நல்ல சிறப்பா இருக்கும். ரீமேரேஜ் சம்பந்தப்பட்ட திருமணம், மறுமணம் சம்பந்தப்பட்ட சிறப்பா இருக்கும். புதிய அறிமுகம், புதிய சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சிறப்பாக இருக்கும். எதிர்பாராத அறிமுகங்கள் புதிய வாழ்க்கைக்கான நம்பிக்கை உருவாக்கலாம். தாமதமான வருமானம் கைக்கு வரும், ஆனால் தேவையில்லாத செலவுகள் மீண்டும் பணப்பற்றாக்குறையை உருவாக்கலாம். சோ கவனமா இருங்க. எல்லோருடைய பிரச்சனையும் தீர்க்க முயற்சிக்காதீர்கள். உங்கள் இலக்கை மீண்டும் மறைத்துவிடும் அபாயம் உள்ளது. சோ கொஞ்சம் கவனமா இருங்க. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் திறமை மற்றும் கற்றுக்கொள்ளும் ஆர்வம் எதிர்கால வெற்றிக்கு வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு. சிறப்பா இருக்கு. சீனியர் சிட்டிசன், மூத்த குடிமக்கள் மற்றும் நரம்பு பலவீனம் மற்றும் கால் வலி மற்றும் தூக்க தரத்தில் கவனம் தேவை. தூக்கத்துல எல்லாம் கவனம் தேவை. தூக்கமின்மை எல்லாம் நிறைய இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சோர்வு, நீர்ச்சத்து குறைபாடு, இதெல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கும்பராசி பொறுத்தளவுக்கு சில விஷயங்கள் எச்சரிக்கையோட நடந்து கொள்வது நல்லது. பண விஷயத்துல ஒருத்தர்கிட்ட பணம் கேட்க போறீங்க, கொடுத்த பணத்தை கேட்க போனா கூட சண்டை போடுவான், ஏதாவது தேவையில்லாத பிரச்சனைகள் பண்ணுவான். கிட்டத்தட்ட 2.5 வருஷமாவே இதே புராணம் தான் பாடிட்டு இருக்காங்க. போச்சா அவ்வளவுதானா அப்படிங்கிற அளவுக்கு கூட சில விஷயங்கள் வந்திருக்கு. இப்ப இன்னைக்கு சூழ்நிலை கொஞ்சம் ஹெல்த், உடல்நிலை அந்த அளவுக்கு ஒத்து உழைக்கல. சில நேரத்துல அப்பா பிள்ளைக்கு கூட நிறைய பிரச்சனைகள், மனக்கசப்புகள், மன வேறுபாடுகள், கருத்து வேறுபாடுகள் நடந்துட்டு இருக்கு. குடும்பத்தை விட்டு பிரியக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கு. நாங்க தனியா இருக்கோம், நீங்க தனியா இருங்க, இந்த மாதிரியான சில பேச்சுக்கள், சில விஷயங்கள்லாம் கூட வருது. வீட்டுல நிம்மதி கிடையாது. அது சாதாரண இல்லமாக இருந்தால் கூட அந்த இடத்துல ஒரு சந்தோஷம் இல்லாமல் கும்பராசி பொறுத்தளவுக்கு போய்கொண்டிருக்கிறது. இப்ப இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா இந்த வாரத்துல விநாயகர் வழிபாடு நிறைய பண்ணுங்க. கும்பராசி விநாயகர் பைரவர் வழிபாடு எவ்வளவு போல செய்யறீங்களோ அவ்வளவு போல உங்க ராசிக்கு மிகவும் சிறப்பாக இருக்கும். முக்கியமா பி லெட்டர், BK, அதே போல MS,
இந்த எழுத்துக்கள் உங்களுக்கு சிலர் ஆதரவாக செயல்படக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. அதே போல சில எதிரிகள் உருவாகலாம். எங்க வேலை செய்யற இடத்துல அதுவும் கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட இடத்துல மருத்துவர்களாக இருக்கீங்களா, நீங்க ஒரு டாக்டரா இருக்கீங்களா, கொஞ்சம் உங்களோட வேலை விஷயத்துல கொஞ்சம், அதுவும் அரசு மருத்துவராக இருந்தால் மிகுந்த எச்சரிக்கையுடன் உங்களுடைய வேலை விஷயத்தை கொஞ்சம் எதிருங்க. அந்த இடத்துல சில மறைமுக பிரச்சனைகள், எதிரிகள் வரக்கூடிய வாய்ப்பு ஒன்று, சஸ்பெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய வரும். என்ன எப்படி செய்யணுங்கிறது சில விஷயங்கள் யோசிச்சு பண்ணுங்க. அவசரம் காட்டாதீர்கள். சுபம்.